கைஸ் ஃபைனலாக நம்ம இந்தியன் பிக்ஸில் அப்டேட் வந்துருச்சு. அது எப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிச்சுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் என்னைக்கு இந்த போட்டிருக்கு பாருங்க, 6th August இந்த மாதத்தில் 6ஆம் தேதி வந்து 3 நாள் ஆகுது. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், மன்னிச்சுங்க. சரி, இப்போ நம்ம விளாட ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன விளாட போகிறோன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிச்சிருந்தேன். ஓகே, காமி ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன விளையாட போகிறேன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன அப்டேட் வந்துருச்சுன்னு உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கேமில் புக்காட்டி கார் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது நம்ம டெவலப்பர் ஏன் கொண்டு வந்தாருன்னா, இப்போ பொங்கல் வரப்போது பார்த்தீங்களா, அதை பார்த்து கொண்டு வந்திருக்காரு. இது அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் இல்லை, ஆனால் ஓடுதே பாருங்களேன், அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்க மாதிரி ஓடுதான். அது மட்டும் இல்லாமல் மாடு ட்ரைவ் பண்ணதுக்கு கயிறு தேவை, ஒன்றுமே கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் இது நல்லா இல்லை. ஓகே, இதுலேருந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அடுத்ததை பார்க்க போயிடலாம். ஓகே கைஸ், தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி இவ்வளோதான் வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீட் கோட்ஸில் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த புக்காட்டி காருக்கு வந்து 8012 காய்ஸ், நம்ம இதோட மேக்ஸிமம் ஸ்பீடை ஓட்டி பார்ப்போம். என்ன இவ்வளோதான் அப்டேட்டான்னு கேட்டிங்களா? ஆமாம் காய்ஸ், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதை விட நான் டெவலப்பர்கிட்ட பேசி இதோட அப்டேட் நிறைய கொடுக்க சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வி வாண்ட் புக்காட்டி கார்ஸ், வி வாண்ட் புல் வித் கயர்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ் லாஸ்ட்டாக. ஓகே, ஒரு ஓரமாக பார்த்து பண்ணிட்டு அடுத்த அப்டேட்டை பார்ப்போம். சரி, அடுத்து ஓகே 8011 மாட்டுப் பொங்கல். மாடு எனக்கு இது பிடிக்காதே இந்த ஒரே ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆடுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது நம்ம நார்மல் மாடு மாதிரி தான் ஓடுது. வாங்க ஏற்றி பார்ப்போம். ஏற்றவே இல்லை, அதுக்குள்ளே செத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு நம்மளா, அதை உங்களுக்கு இப்போவே காமிச்சிருக்கேன். இதோ வருவது எப்படி, அதில் புல்காட் இருக்குது, இதில் புல்காட் இல்லை. அதனால் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புல்காட் இல்லாமல் இது சூப்பராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அவன் பிடிக்காமல் இருந்துட்டான். அதில் அடுத்து இதில் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இதே நல்லா தான் இருக்குது. சரி, நான் அடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இதை வச்சு லைட்டாக அடித்தாலே எல்லாம் விழுது. அங்கே அந்த கம்பியில் எப்படி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இது மந்திர சக்தி வாய்ந்த மாடாம் கைஸ்.
நம்ம கடைசியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பெஷல் ஐட்டம். காய்ஸ் ஒரு நிமிஷம், நான் உங்கள்கிட்ட இதோட என்னன்னு சொல்ல மறந்துட்டோம்னா, BULL புல் வந்துருச்சு. இப்படி தான் கைஸ் வர வைக்கணும். நான் அப்போலாம் சொன்ன மாதிரியே அதுக்கு சீட் கோடு, இதுக்கு RGS டூல். இதை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து வருவது ஃப்ளையிங் கவ் கார்ட். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி பறந்துக்கிட்டே காற்றுலே நாங்கள் நீச்சல் அடிப்போம்ல காய்ஸ். இது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. நாங்கள் சொன்னோம்ல மேஜிக்கு, அதுக்குள்ளேயே போயிடுச்சு. ஓகே, நான் இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் காமிக்கேன். ஓ இன்னும் இதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குது? இதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓடு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் போடுது, லைக் மெதுவாக போடுதீங்கன்ட்டு இது கிண்டல் பண்ணுது. எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். நீங்கள் லைக் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, நம்ம அடுத்து பார்த்துடலாம். அடுத்து வருவது என்னடா, இதை யாருக்குனே காமிச்சிட்டேன்னு பார்க்கிங்களா? இப்போ பாருங்க, டன் 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 டன், இங்கே பாருங்க, டன் டன். இது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதுவும் மேலேயே நிற்குமா இல்லை போய்கிட்டு? எப்படி பறந்து போகுது? ரொம்ப சூப்பராக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ வீட்டில் எவ்வளோ நேரமாக நிற்கிது பாருங்க. ஓகே நம்ம சொல்லியிருந்தோம் இது அதில் வந்து நல்லா இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது, தனியாக பறக்குது. இதெல்லாம் நான் எப்படி பறக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பறக்க வைக்கணும்னா 1 2 1 2 1. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீட் கோட் போடணும். அது என்னன்னு சொல்லியிருந்தேன். நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு. அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிராவிட்டி சீட் கோடு தான். அதுக்கு வந்து 7112. இப்போ நான் வந்து ஏற்கனவே 3 கிராவிட்டி ஆன் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு டீஆக்டிவேட் ஆகிருக்கு. நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த இது மேலே ஏறிட்டு இது அமுனிங்கன்னா நீங்கள் 3 கிராவிட்டி மாதிரி பறக்கலாம். இது 100% உண்மை தான். இதில் பண்ண மாதிரியே தான் அந்த கவுட் கார்ட்லேயும். ஓகே, நான் இது எல்லாத்தையும் வச்சு பண்ணி காமிச்சேன்னு சொல்லியிருந்தேன். இதை பண்ணி காமிச்சிட்டோம்னா இப்போ வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, இது ஏற்கனவே இருக்குது. அதுக்காக நம்ம மற்றதெல்லாம் வர வச்சுருவோம். 8 12 கார் வந்துருச்சு. கொஞ்சம் தள்ளி போய் படிப்போம். பிறகு எக்ஸ்பிரிமெண்ட்டில் முடிச்சிருக்கோம். மந்திரமில்லை மாயமில்லை, காரை குறுக்கி பிடிச்சிருக்குது. ஓகே, கீழே விட்டாச்சு. நம்ம அடுத்து வர வைப்போம். நீங்கள் தள்ளி போயிட்டு ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இது இங்கே வைப்போம். வர வச்சா இது இல்லையே. ஒரே நிமிஷம், வீடியோ ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போச்சு கைஸ். வர வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார்லேருந்து ஆரம்பிச்சிடணும். எவ்வளோ காற்று வெடிச்சிருச்சு கைஸ். நமக்கே கொடுத்து அவங்களுக்கே தெரியாது. இந்த காட்டையும் வெடிச்சு வச்சாச்சு.
நான் சொன்னோம்ல இதுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு, ஒன்றுமே ஆகல பார்த்தீங்களா? சாவி போய் தொலைய மாட்டேங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கவுகாட்டில் இருக்க இந்த மிஷினுக்கு மட்டும்தான் ஆகுமே தவிர கவுக்கு ஒன்றுமே ஆகாது. சரி, இப்போ நம்ம தண்ணி எடுக்கிறத போய் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இதுக்கு நருட்டோவில் வர ஃபயர் ஜுட்ஸு தெரியும் போல். அது மேலே வந்து ஃபயர் இருந்தாலும் அசால்ட்டாக நீ சத்ரு வாங்க. சரி, எவ்வளோ துணிச்சல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கவுவே இல்லை. மறைஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை புல்லட் போட்டு ஒரே ஒரு இதாக செத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆர்மி வந்து என்ன ஆகும்? ஓகே, அந்த ஆர்மி வந்தால் என்ன ஆகுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கவு ஆர்மின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரட்டா?